பிரைஸ் த லார்ட். பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. என் அன்புக்குரியவர்களே, சட்டமா சத்தியமா இந்த தலைப்பில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரோமர் 8:3 தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படி. அப்போ இன்றைக்கு நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், நியாயப்பிரமாணம் என்ன செய்யாது? நன்மையை யோசிக்காமல் தடை செய்யக்கூடியது. நன்மையை பேசாதபடி தடை செய்யக்கூடியது. மூன்றாவது, இன்னைக்கு பார்க்க போற சத்தியம் என்னவென்றால், ரோமர் 7:18-19 தொடர்ந்து வாசித்திருப்பார். நன்மை செய்கிற விரும்புகிற நான் நன்மை செய்ய முடியவில்லை. காரணம், அந்த பாவம் என்ற பிரமாணத்துக்கு உயிர் கொடுத்த நியாயப்பிரமாணம் எனக்குள் இருக்கிறபடி. அப்போ விரும்புகிறேன், ஆனா செய்ய முடியல. காரணம் என்னவென்றால், நியாயப்பிரமாணம் நன்மையை பேசும், நன்மையை யோசிக்கும், ஆனா தடுக்கக்கூடியது தீமை. அதுக்குள் இருக்கிறது. நன்மை இருக்கு, தீமை இருக்கு. ஆனால் நன்மை யோசிக்க வைக்கும், நன்மையை பேச வைக்கும், நன்மை செய்யணும்னு சொல்லும். ஆனால் அது செய்ய விடாது, யோசிக்க விடாது, பேச விடாது. ஏனென்றால் புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்புக்குரியவர்களே, அது சட்டம். அது நன்மை செய்யக்கூடுமானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போஸ்தலர் 10:32 சொல்கிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நன்மை இடத்தில் இல்லை என்றார் பவுல். ஏனென்றால் நியாயப்பிரமாணத்திலே நன்மை பேசும், நன்மையை செய்ய சொல்லும், ஆனால் நன்மை செய்தால் தடுக்கும். அதுதான் நியாயப்பிரமாணம். அதனால் என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் நன்மை செய்யும் போது தேவனால் பிறந்திருக்கிறீங்க. நன்மையை யோசிக்கும் போது கிருபையின் சத்து உங்களிடத்தில் இருக்கிறது. நன்மையை பேசும்போது மகிழ்ச்சி உங்களிடத்தில் இருக்கிறது. அதனால கவனமாக இருங்கள். நீங்கள் பேசுகிறது சத்தியமா, நீங்கள் யோசிக்கிறது சத்தியமா, நீங்கள் செய்கிறது சத்தியத்தைப்படி செய்கிறீங்களா? சட்டத்திற்குள்ளே நீங்கள் இருந்தால் நன்மை செய்ய முடியாது, நன்மை யோசிக்க முடியாது, நன்மை பேச முடியாது. சத்தியத்துக்குள் வாருங்கள். நீங்கள் யோசிக்க முடியும், பேச முடியும், செய்ய முடியும். காட் பிளஸ்.